வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியோं. இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணுறது மத்தியமா புக் ஹிந்தி பிரச்சார் வாகினி 2லேருந்து கஹானி செக்ஷனில் அக்பரி லோட்டா அப்படிங்கிற ஸ்டோரியில் செகண்ட் பார்ட் பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு 2 பேஜ் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்த 2 பேஜ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 76 and 77. ஸோ 76 பார்க்கலாம். இது வரைக்கும் ஸ்டோரி என்ன ஆச்சுன்னா, லாலா ஜாவுலால் 3வது மாடியிலேருந்து ஒரு லோட்டா தண்ணியோட கீழே விழுந்துருது அவர் கையிலேருந்து. அது ஒரு அங்கிரேஸ், ஒரு இங்கிலீஷ்காரன் மேலே விழுந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன ஆகுதுன்றத நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டோரியில். பேஜ் நம்பர் 76. கிர்னே கே பூர்வ, அதாவது அந்த லோட்டா இருக்கு இல்லையா, அது விழறதுக்கு முன்னாடி ஏக் துக்கான் கே சாய்பான் சே டக்கராயா, ஒரு ஷாப்போட சாய்பான் அப்படின்னா சன்ஷேடு, ஒரு சன்ஷேடில் போய் என்னாச்சுன்னா டக்கராயன்னா மோதுது. வஹான் டக்கராக்கர் உஸ் துக்கான் பர் கடை, வஹான் டக்கராக்கர் அங்கே மோதிட்டு உஸ் துக்கான் பர் கடை, அந்த கடையில் நின்றுட்டு இருந்த உஸ் அங்கிரேஸுக்கோ, அந்த ஆங்கிலேயனு ஒரு இங்கிலீஷ்காரனோட உஸ்னே சங்கோபாங்கு ஸ்நான் கராயா, நல்லா அவனை அழகாக குளிப்பாட்டி விட்டுடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இங்கிலீஷ் மேன் மேலே ஃபுல்லாக தண்ணி ஊற்றுருச்சு. அவர் ஃபிர் உசிக்கே பூட் பர் ஆகையா, அதுக்கப்புறம் அவனுடைய பூட் ஷூஸ் இருக்கு இல்லையா அதில் விழுது. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். உஸ் அங்கிரேஸுக்கோ ஜப் மாலும் ஹுவா, அதாவது அந்த இங்கிலீஷ்காரனுக்கு தெரிய வருது கி லாலா ஜாவுலால் ஹி உஸ் லோட்டேக்கே மாளிகை, அந்த லோட்டா லாலா ஜாவுலால்துன்னு தெரிஞ்சோடனே தப் உஸ்னே கேவல் ஏக் காம் கியா, அவன் ஒரே ஒரு வேலை தான் செஞ்சான். அப்படியே மூக்கோ கோல்கர், மூன்னா மவுத், அவன் வாயை திறந்து குழா சோடுதியா, திறந்த வாய் திறந்தது தான். லாலா ஜாவுலாலுக்கு ஆஜ் ஹி ஏ மாலும் ஹுவா, லாலா ஜாவுலாலுக்கு இன்னைக்கு தான் இது புரியுது கி அங்கிரேசி பாஷாமே, இங்கிலீஷில் அதாவது ஆங்கில மொழியில் காலியோங்க ஐசா பிரகாண்ட் கோஷ்கை, காலியோன்னா திட்டு, ஸ்கோல்டு, என்னென்னமோ வார்த்தைகளை சொல்லி திட்டுறான். ஐசா பிரகாண்ட் கோஷ்கை, பிரகாண்டுனா வெரி பிக், கோஷ் தான் ஒரு ட்ரெஷர், அவ்வளோ பெரிய ஒரு ட்ரெஷர் மாதிரி இருக்கான், அவ்வளோ பேட் வேர்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கான் அதுலேருந்து. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். இசி சமய, இதே நேரத்தில் பண்டித் பில்வாசி மிஸ்ரா பீடுக்கோ சீர்த்தே हुए आंगन में आते दिखाई पड़े. இந்த டைமில் இவரோட ஃப்ரெண்டு பில்வாசி மிஸ்ரா இருக்கார்ல, பீடு க்ரௌடுக்குள்ளே ஆங்கன் மே ஆத்தே திக்காய் படே, க்ரௌடை தாண்டி என்ன பண்ணுறாருன்னா ஆங்கன், அவர் வீட்டில் முத்தத்துக்கு வர்றது திக்காய் படேன்னு தென்பட்டார். உன்னோடனே ஆத்தே ஹி பஹலா காம் ஏக்கியா, அவர் வந்த உடனே பஹலா காம் முதல் வேலை என்ன செஞ்சார்னா கி உஸ் அங்கிரேஸுக்கோ சோடுக்கர், அந்த ஆங்கிலேயனை விட்டுட்டு அவர் ஜித்தனே ஆத்மே ஆங்கன்மே குஸ்ஸாயே, எத்தனை பேர் அங்கே முத்தத்துக்கு நின்றுட்டு இருந்தாங்களோ, அதாவது ஆங்கன்னா முற்றம், கோட்டையாடு இங்கிலீஷில், சபுக்கோ பாகர் நிக்கால் தியா, எல்லாரையும் வெளியே போங்கன்னு அனுப்பிட்டார். ஃபிர் ஆங்கன்மே குர்சி ரக்கர் உன்னோடனே சாஹப் சே கஹா, அதுக்கப்புறம் அங்கே முத்தத்தில் என்ன பண்ணார், குர்சி ரக்கர் ஒரு சேரை வச்சுட்டு அந்த இங்கிலீஷ்காரர்கிட்ட சொல்கிறாரு, ஆப்கே பயிர்மே ஷாயது குச் சோட் ஆகை ஹே, ஆப்கே பயிர்மே உங்கள் காலில் ஷாயத் மேபி சோட் ஆகை ஹே, ஏதாவது புண்ணு ஏற்பட்டிருக்கலாம், ஊண்டாயிருக்கலாம். அப்போ ஆராம்சே குர்சி பர் பைட் ஜாயே, இப்போ நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸா குர்சி பர் பைட் ஜாயே, சேரில் கொஞ்சம் உட்காருங்க அப்படிங்கிற. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். சாஹப் பில்வாசி ஜி கோ தன்யவாத் தேத்தே ஹுவே பைட் கயே, அந்த சாஹப் அந்த மேன் என்ன பண்ணார், பில்வாசி மிஸ்ராவுக்கு தன்யவாத் தேங்க்ஸ் சொல்லிட்டு உக்காடுறாரு. அவர் லாலா ஜாவுலால் கி ஓர், லாலா ஜாவுலாலை நோக்கி இஷாரா கர்க்கே போலே, இஷாரா கர்க்கேன்னு ஜாடை காட்டி சொல்கிறாரு, ஆப் இஸ் ஷக்ஸ் கோ ஜான்தே ஹே, ஷக்ஸ்ன்னா இந்த பர்சன், இந்த மனிதன், நீங்கள் இந்த மனிதரை உங்களுக்கு தெரியுமா? பில்குல் நஹி. அடுத்து இவர் பதில் சொல்கிறார், பில்குல் நஹி, கம்ப்ளீட்லி கிடையாதுங்க. அவருமே ஐசே ஆத்மிக்கோ ஜான்னா பி நஹி சாத்தா, அதுவும் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் தெரிஞ்சிக்கவும் நான் விரும்புறது இல்லைங்க. ஜோ நிரீஹ் ராக் சல்தோம் பர் லோட்டேக்கே வார் கரே, என்ன சொல்கிறாங்கன்னா, பாவம் அவங்க பாட்டிக்கும் போயிட்டு இருந்தாங்க, ராகு சல்தோம் பர் அப்படின்னா வழியில் போகிறவங்க மேலெல்லாம் லோட்டேக்கே வார்க்கரே, லோட்டாவை போட்டு அட்டாக் பண்ணுறவங்களெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். பரமாத்மா ने लाला जावुलाल की आंखों को इस समय कहीं देखने के साथ खाने की भी शक्ति दे देती होती,
பரமாத்மா அதாவது இறைவன் வந்து லாலா ஜாவுலால் கி ஆங்கோங்கோ லாலா ஜாவுலாலோட கண்களுக்கு இச்சமை இந்த நேரத்தில் கஹி தேக்னே கே சாத் பார்க்கறதோட காணேக்கு பி சக்தி தேத்தி கண்ணு பார்க்க தான் உதவும் இல்லையா, எதையாவது சாப்பிட்றதுக்கும் நம்ம கண்ணு உபயோகம் ஆகிற மாதிரி சக்தியை வந்து லாலா ஜாவுலாலுக்கு காட் கொடுத்துருந்தா தோயே நிச்சய அப்போ கன்ஃபார்மாக அவர் என்ன பண்ணுவார், अब तक बिलवासी जी को अपनी आंखों से खा चुके होते. बिलवासी मिश्रவை தின்னு இருப்பார் கண்ணாலேயே. ஏன்னா என்னடா நம்ம ஃப்ரெண்டு இப்படி பேசுகிறாருன்னு பார்க்குறாரு. வே कुछ समझ नहीं पाते थे, அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல. कि बिलवासी जी को इस समय क्या हो गया, என்னாச்சு பில்வாசி மிஸ்ரா என்னமோ அந்த இங்கிலாந்து மேன் கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரே, நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரே அப்படின்னு இவர் முழிக்கிறார். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, சாஹப்னே பில்வாசி ஜீசே பூச்சா. அந்த ஜென்டில்மேன் என்ன பண்ணுறான்னா பில்வாசி கிட்ட கேட்குறான், तो क्या करना चाहिए, இப்போ என்னங்க பண்ணலாம் அப்படிங்கிறான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, पुलिस में इस मामले की रिपोर्ट कर दीजिए. போலீஸ் கிட்ட போய் இந்த விஷயத்தை வந்து ரிப்போர்ட் பண்ணிடலாம். जिससे ये आदमी फौरन हिरासत में ले लिया जाए. ஸோ அப்போ தான் இந்த ஆளை வந்து ஃபௌரன் உடனே வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போவாங்கங்க அப்படிங்கிறான். पुलिस स्टेशन है कहाँ, पुलिस स्टेशन எங்கே இருக்குது அப்படின்னு அந்த இங்கிலாண்டுக்காரன் கேட்குறான். பாஸ் ஹி ஹை, நியரில் தான் இருக்குது. சலியே மே பத்தாவும், வாங்க நான் சொல்கிறேன். பத்தானா டெல், நான் சொல்கிறேன் வாங்க அப்படிங்கிறேன். சலியே சரி வாங்க அப்படிங்கிறாரு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, அபி சலா தோ வந்துட்டேன். आपकी इजाज़त हो, நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா, इजाज़तனா பெர்மிशन தந்தா, तो मैं पहले इस लोटे को इस आदमी से खरीद लूँ. நான் இந்த லோட்டாவை வந்து இந்த ஆள்கிட்ட இருந்து நான் கரீதுனா பை விலை கொடுத்து நான் வாங்கலான்னு நினைக்கிறேன். क्यों जी बेचोगे, விற்பீங்க தானே? भाई 50 रुपये तक इसके दाम दे सकता हूँ. நான் ஒரு 50 ரூபா தாம்னா விலை கொடுக்க ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறான். பேஜ் நம்பர் 77 பாருங்க. இப்போ லாலா ஜாவுலால் तो चुप रहे, இவர் அமைதியாகவே இருக்காரு. சுப்புனா அமைதியாக காமாக இருக்காரு. पर साहब ने पूछा, அந்த இங்கிலீஷ்காரன் கேட்குறான், इस रद्दी लोटे के लिए आप 50 रुपये क्यों दे रहे हैं. ரத்தின்னா இது யூஸ்லெஸ், இது ஒரு வேஸ்ட் லோட்டா, இதுக்கு எதுக்குங்க நீங்கள் 50 ரூபா தரீங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, आप इस लोटे को रद्दी बताते हैं. என்னங்க நீங்கள் இந்த லோட்டாவை ரத்திங்கிறீங்களா? ஆச்சரிய, வண்டர்ஃபுல், அது மீன் ஆச்சரியமாக இருக்குங்க. मैं तो आपके एक विज्ञ और सुशिक्षित आदमी समझता था. விக்ய சொன்னால் அப்படி, விக்யன்னா பிரில்லியன்ட், சுஷிக்ஷித்னா நன்றாக படித்த, நல்ல படித்த ஆளு நீங்கள் நான் நினச்சனே அப்படிங்கிறார். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஆக்கிர் பாத்துக்கே, என்னங்க விஷயம், குச் பத்தாயே பி, ஏதோ சொல்லுங்கள், ஒன்றும் புரியல அப்படிங்கிறாரு அந்த ஆள். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஜனாப், ஜனாப்னா ஐயா அப்படின்லாம் சொல்லலாம் இல்லையா. ஏக்கு ஐதிஹாசிக் லோட்டா ஜான் படுத்தா, இது வந்து ஐதிஹாசிக்னா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு லோட்டான் போல தெரியுதுங்க. ஜான் கே படுத்த ஹை, தெரியறது என்ன, முझे பூரா விஸ்வாஸ், எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்குது. ஏ ஓ பிரசித்த அக்பரி லோட்டா ஹை, இது வந்து அந்த ஃபேமஸான அக்பரி லோட்டா தாங்க. ஜிஸ்கி தலாஷ்மே, அதை தேடி சன்சார் பர்கே மியூசியம் பரேஷான் ஹை. வேர்ல்டு சன்சார் பர்கேன்னு உலகத்தில் இருக்க எல்லா மியூசியமும் பரேஷான் ஹை, எல்லாம் அப்செட்டாக இருக்காங்களாம். ஐயோ இப்படி ஒரு அக்பரி லோட்டா, அக்பரோட லோட்டா கிடைக்கலையே நம்மளுக்கு. ஏ பாத், என்னங்க விஷயம் அப்படின்னு அந்த ஆள் கேட்குறான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், ஜி ஜனாப், ஆமாங்க அப்படிங்கிறான். 16वीं शताब्दी की बात है. 16वीं शताब्दी, शताब्दिனா செஞ்சுரி, அதனால 16வது நூற்றாண்டு நடந்த விஷயங்க. பாதுஷா ஹுமாயூன் ஷேர்ஷா சே ஹார்கர் பாகாத்தா. பாதுஷா ஹுமாயூன் இருக்கார்ல, அதாவது எம்பரர் ஹுமாயூன் ஷேர்ஷா கிட்டேருந்து ஹார்கர் தோற்று போய் பாகாத்தா ஓடினார். அவர் சிந்து கே ரேகிஸ்தான்மே மாறா மாறா ஃபிர் ரஹாத்தா. சிந்தோட ரேகிஸ்தான்னா அந்த பாலைவனங்களில் வந்து ஃபிர் ரஹாத்தா அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். ஏக் அவசர் பர், ஒரு சந்தர்ப்பத்தில் பியாஸ் சே உஸ்கி ஜான் நிக்கல் ரஹி தி. பியாஸ் தாகத்தால், தேர்ஸ்டால் அவரோட ஜான் உயிர் வந்து உயிரே போகிற மாதிரி இருக்குது, அவ்வளோ தாகம். உஸ் சமயம் ஏக் பிராமன் நே இசி லோட்டே சே பானி பிலாக்கார். அந்த நேரத்தில் ஒரு பிராமன் வந்து இந்த லோட்டால தான் பானி பிலாக்கார் தண்ணி கொடுத்து உஸ்கி ஜான் பச்சாய் தி, அந்த ஹுமாயூனோட உயிரை வந்து காப்பாற்றினார். हुमायूं के बाद अकबर ने उस ब्राह्मण का पता लगाकर उसे इस लोटे को ले लिया.
ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பர் என்ன பண்ணார்னா உஸ் பிராமன் கா பத்தா லகாக்கர், அந்த பிராமன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு உசே இஸ் லோட்டே கோ லேலியா, அவர்கிட்டருந்து இந்த லோட்டாவை எடுத்து வாங்கிக்கிட்டாரு. அவர் இஸ்கே பதிலேமேன்னா பதிலாக, இதுக்கு பதிலாக ரிட்டர்னுக்கு உசி பிரகார் கே அதே மாதிரி 10 சோனேக்கே லோட்டே பிரதான் கியே, 10 வந்து சோனேக்கே லோட்டே தங்கத்தில் செஞ்ச லோட்டா கொடுத்து பிரதான் கியே தந்தாராம். பிரதான் கர்னா கிவ். ये लोटा सम्राट अकबर को बहुत प्यारा था, இந்த லோட்டா சம்ராட் அக்பருக்கு ரொம்ப பிடிச்சது. इसी से इसका नाम अकबरी लोटा पड़ा, அதனால தாங்க இதுக்கு அக்பரி லோட்டான்னு பேர் வந்துச்சு. ஏ பராபர் இசிசே வஜு கர்த்தா, அவர் வந்து எப்பயுமே வந்து இதில் தான் கை கால் அலம்புவார் ப்ரேயருக்கு முன்னாடி அப்படிங்கிறாரு. सन 57 तक इसके शाही घराने में रखने का पता है, அதாவது 57 வரைக்கும் इसके शाही घराने में रखने का पता है. शाही घरानेனா ராயல், அதாவது ராயல் ஃபேமிலியில் அவங்க இடத்துல, அதாவது முகல்ஸோட அந்த ராயல் ஃபேமிலியில் இருந்ததா தெரிய வருது. पर इसके बाद लापता हो गया, इसके बाद அதுக்கப்புறம் लापता हो गया எங்கே இருந்துச்சுன்னு தெரியாமல் போயிடுச்சு. पता नहीं ये लोटा इस आदमी के पास कैसे आया, पता नहीं தெரியலையே ये लोटा இந்த ஆள்கிட்ட எப்படி வந்தது. म्यूजियम वालों को पता चले, மியூசியம்காரவங்களுக்கு பத்தா चले தெரிஞ்சது. तो फैंसी दाम देकर खरीद ले जाए, ஃபேன்சி நல்ல சூப்பரான தாம் லேக்கர், விலையை கொடுத்து அமௌண்ட்டு கொடுத்து खरीद ले जाए வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்டித் பில்வாசி மிஸ்ரா இந்த மாதிரிலாம் கதை சொல்கிறாரு. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இஸ் விவரன் கோ சுந்தே இந்த டீட்டெயில்ஸ், விவரன்னா டீட்டெயில்ஸ், சுந்தே கேட்டு சாஹப் கி ஆங்கோம் பர், அந்த இங்கிலீஷ்காரன் இருக்கான்ல அவன் கண்ணில் லோப், ஒரே கிரீடி, ஒரு ஆச்சரியக்கா ரஸ் குஸ் குல்கயா, அப்படியே ஒரே ஆச்சரியம், ஒரே அந்த மாதிரி தாட் வருது. உஸ்னே பில்வாசி ஜீசே பூச்சா, உடனே பில்வாசி கிட்ட கேட்குறாரு. तो आप इस लोटे का क्या करिएगा, அப்போ நீங்கள் இந்த டம்ளரை இந்த லோட்டாவை என்ன பண்ண போகிறீங்க, அதாவது இந்த குவளையை என்ன பண்ண போகிறீங்க. அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். मुझे पुरानी और ऐतिहासिक चीज़ों के संग्रह का शौक है, எனக்கு புராணி பழையது, ஐதிஹாசிக்னா வரலாற்று சிறப்புமிக்க, ஹிஸ்டாரிக்கல், சீஸோம் கே சங்கிரக் அதையெல்லாம் வந்து கலெக்ஷன் பண்ணுறது, சங்கிரகனா கலெக்ஷன் பண்ணுறது, ஷவுக்கு ஹை ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட்டுங்க, ஆர்வம் அப்படிங்கிற. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். मुझे भी पुरानी और ऐतिहासिक चीज़ों के संग्रह का शौक है, எனக்கும் இந்த மாதிரி ஏன்ஷியன்ட்டான ஹிஸ்டாரிக்கலான திங்ஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணுறதுனா ஷவுக், இன்ட்ரெஸ்ட்டுங்க. जिस समय ये लोटा मेरे ऊपर गिरा, அதாவது இந்த லோட்டா என் மேலே வந்து விழுந்தது இல்லையா, உஸ் சமயம் அந்த டைமில் मैं यही कर रहा था, நான் அதாங்க செஞ்சுட்டு இருந்தேன். உஸ் दुकान से அந்த கடையிலேருந்து पीतल की कुछ पुरानी मूर्तियाँ खरीद रहा था, பித்தளை இருக்கு இல்லையா, அதாவது பிரான்ஸ், அதில் வந்து சில மூர்த்தியாக உருவச்சிலைகள், ஸ்டாச்சூஸு அந்த மாதிரி கரீத் ரஹாத்தா அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேங்கண்ணா அப்படிங்கிறான். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஜோ குச் ஹோ, சரி என்னவா இருந்தாலும் சரிங்க, என்னவா இருந்தாலும் சரி, லோட்டா மேஹி கரீதுங்க, இந்த லோட்டாவை நான் தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்டித் பில்வாசி மிஸ்ரா சொல்கிறாங்க. ஸோ ஸ்டோரி அடுத்து என்ன ஆகுதுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சத்தன்யவாத். அத்தியாபிகா கலா, மறக்காமல் எல்லோரும் கலா பாட்சாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.